சில பேரு கால்லலாம் கூட விழுந்திருக்காரு. ம், ம், ம். நான் போய் அவர பார்த்தோனே எனக்கு அழுக வந்துருச்சு. என்னைய பார்த்தோனே அவரும் வந்து கைய புடிச்சுட்டாரு. புடிச்சோனே நானும் அழுதுட்டேன். அவரும் அப்புறம் புடிச்சுக்கிட்டாரு. புடிச்சுட்டு ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே இது சொன்னாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு, அவர் உட்காரவே மாட்டேன்ட்டார். நின்னுட்டு அதுக்கப்புறம் தான் அவரும் உட்காந்தார். பேசினாரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு தம்பி. ஆமா அவர ஆனா சொன்னாரு, "நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்தேன். ம். அதாவது என்னைய வச்சு, என் குடும்பத்த வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா நான் இத எதிர்பார்க்கல." ம், ம். நான் இத எதிர்பார்த்து வரல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்படி வந்து உங்கள பார்க்கணும்னு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்தேன். எதுவுமே முடியல. அதனால தான் இங்க வர வச்சுட்டேன். அப்புறம் மன்னிச்சுக்கோங்க. தப்பு தாங்க வர வச்சது. அப்படின்னு சொல்லி இது உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலை. என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு அடுத்த வேலைய பார்க்கணுன்றது. அப்புறம் தான் இன்னைக்கு அறிக்கை விட்டார்ல. ம், ம், ம். அதனால தான் அவரு நான் சொன்னதுக்கு சொன்னாரு தம்பி. அம்மா நான் எங்கேயும் ஓடிற மாட்டேன். உங்கள விட்டுட்டு எங்கேயுமே நான் ஓடி போமாட்டேன். நான் கண்டிப்பா நான் வரணும். நீங்க வரணும். கரூர் வரணும். அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவரு சொன்னாரு. ம். நான் எங்கேயும் ஓடி போயிற மாட்டேன். நான் வருவேன். உங்களலாம் வந்து நேர்ல வந்து பார்ப்பேன். என்னால இப்ப வர முடியல. வர விடமாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். எதுவுமே என்னால பண்ண முடியல. கண்டிப்பா இந்த பிரச்சனை கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன் கிடைச்சா நான் வருவேன். உங்க எல்லாரையும் வந்து நான் வீட்ல வந்து பார்ப்பேன் நானு. நீங்க என் குடும்பம். உங்கள எதுக்குமே நான் யாருக்காகவும் உங்களலாம் விட்டு குடுக்க மாட்டேன். நான் இருக்கேன் உங்கள பார்த்துக்குவேன். அப்படின்னு சொன்னாருங்க தம்பி.